ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸியான காடை ஃப்ரை தான் பண்ண போகிறோம். காடை பார்த்தீங்கன்னா நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். நமக்கு பார்த்தீங்கன்னா மசாலா பார்த்தீங்கன்னா சில்லி பவுடர் போட்டுக்கலாம் 3 டீஸ்பூன், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கார்ன்ஃப்ளவர் மாவுங்க ஒரு 1.5 டீஸ்பூன், லைட்டாக கரம் மசாலா, லைட்டாக பெப்பர் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லைட்டாக பார்த்தீங்கன்னா காஷ்மீர் சில்லிங்க கலருக்கு, ஒரு டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா அரிசி மாவு. இது வந்து ஆப்ஷன் தான், இருந்தால் போட்டுக்கலாம். சால்ட் போட்டுக்கலாம், அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோங்க. இதில் வந்து ஒரு ½ லெமன் சாறு வந்து நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு கடை வச்சு நல்லா மசாலா வந்து இதில் ஆட் பண்ணி விட்டுக்கலாம். இப்படி எல்லாமே எடுத்து ஆட் பண்ணி வச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடணும். எல்லா காடையும் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா மசாலா தடவி வச்சுருக்கோம். இது வந்து ஒரு 1/4 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம், இல்லைன்னா வெளியே கூட நீங்கள் வச்சுக்கலாம். நல்லா மசாலாலாம் நல்லா ஊறி வர்ற வரைக்கும் அப்புறம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடில் செய்யலாம். நம்ம போட்டு வச்ச மசால்கள் பார்த்தீங்கன்னா நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 1/4 மணி நேரம் ஆச்சு. நல்லா வந்து நமக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக வந்திருக்கு. ஆயில் வந்து நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போ அந்த போட்டுக்கலாம், நல்லா போட்டு எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம நல்லா திருப்பி விட்டு எடுத்துக்கலாம். நல்லா வேகணும். உள்ளேயெல்லாம் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறதுனால அப்படி இருக்குது. நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோங்க மக்களே. இங்கே பாருங்கள், அவ்வளோதாங்க மக்களே. ரொம்ப ஈஸியான காடை ஃப்ரை. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சு எடுத்துட்டோம் ஃப்ரை பண்ணி. குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து சளி அந்த மாதிரி இருந்தால் இது வாங்கி ஃப்ரை பண்ணி கொடுங்க, இல்லைன்னா குழம்பு வச்சு கொடுங்க, அதுதான் பெட்ரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ.